வீடியோவுக்கு கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை இப்போவே கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும். அந்த பெல் பட்டனும் அழுத்தி வச்சிங்கன்னா நம்ம சேனலில் போகிற வீடியோக்குள்ளே தொடர்ந்து பார்க்கலாம். நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நம்ம போட்டிருக்கிற வீடியோவெல்லாம் இருக்கும், பாருங்கள். குண்டாம் நல்ல மணமுண்டாம் மாமழராய் நோக்குண்டா மீனே நொடங்காலை போக்கொண்டிருப்பாதிருமீனி தும்பிக்கையான்பாதோ தப்பாமல் சார்வார்தமக்கே சரஸ்வதியே தபாமல் என்னாவில் நீயே குடியிருப்பாய் நிச்சயமாய் என்னாளோ நானே உனது கிருபை கொண்டு உலகமெல்லாம் நாங்கள் பாடே என் நாவில் வந்து திப்பாய் கலைமகளே ஈசனோனை போதிகை மாலை குருமாகி ஈராறு கரமரில் வேலும் ஏந்தி பாசமுடன் மயிலை அறியாசுரனை வென்றி பண்பான அமரர் குதுயரந்தீர்த்தி பட்சமின்றி வந்த வரையால் கொள்வாயாறு முகனே குமர குருபரணை வெற்றி வேளா வாரணன் மாழ்மேருகா உலங்களையும் வருத்த பாலா உலங்களையும் வருத்த பாலா ஆறுபடை வேல் முருகா அசுரர் குள்ளங்களையும் வருத்த பாலா அசுர குள்ளங்களையும் வருத்த பாலா அப்படி யாரு முக வேல் முருகா வந்து அருள் போறைவா தேவியரை இடங்க வாழ்மயிலே அஞ்சேளா தேவி பாலா ஐயானும் அந்தனே வரவு வேணும் சூடர்ந்து நான்
உணர்ந்து எடுவாடும் நேரத்திலே விளையோ விளையாட வேணுமம்மா இந்த கலைமகளே இந்த கலைமகளே கரைக்கு வந்து அருள் புரிவா அப்படி என் தாயே கலைமகளே என் தாயே கலைமகளே என் கதைக்கு வந்து அருள் புரிவா ஆயே சிந்தையில நீ ஏறுவா பிள்ளை நாராயுணா சென்ற இடம் வென்று வர துணையாய் நீ இருப்பா தோணித்தோ வாழ்வதற்கு மருளை காத்திடுவா இளையா நாராயுணா இளையா நாராயுணா காத்திடுவீர் உமருளா எங்களையா நாராயுணா எங்களையா நாராயுணா நீ காட்டிடுவார் உமரருளா ஆயே சொல்லுக்கு ஜோளர்தான் சொல்லும் வாய் திறந்து மலர் சொறியும் மாநிலத்தில் கியாதி பெற்ற மயிலபூர நகரில் வாழும் வளர்ந்து கவிகள் பாடும் அர்த்தம் போட்டு விருத்தான் சொல்லும் விருத்தம் போட்டு அறுத்தான் சொல்லும் அகிலமெல்லாம் வேதி பெற்ற அகிலமெல்லாம் வேதி பெற்ற கவி ஹரிஹரன் புலவர் பார்த்தோம் இந்த அகிலமெல்லாம் கேள்வி பெற்ற அகிலமெல்லாம் கேள்வி பெற்ற ஹரிஹரர் புலவர் பாதம் செந்தாழ சோரியும் சிவந்தி பூமலர் சோரியும் சீமையங்கோ கேதி பெற்ற பிள்ளையார் குல நகரில் வாழும் நம்ம நாடார் குலவம் மூசத்தி தூரித்த உத்தமரு அறவளர்த்து கவிகள் வாடும் அகிலமெல்லாம் கியாதி பெற்ற அகிலமெல்லாம் கியாதி பெற்ற ஐயோ ஜாமி நாடார் புலவர் பாதம் இந்த அகிலமெல்லாம் கேள்வி பெற்ற அகிலமெல்லாம் கேள்வி பெற்ற அந்த சாமி நடார் புலவர் பாதம் ஆழ்வடிவேன் படிப்பறிவேன் நம்மாடறிவேன் படிப்பறிவேன் மாட்டினோட வகையறிவேன் ஏழறிவேன் எழுத்தறிவேன் ஏழறிவேன் எழுத்தறிவேன் ஏட்டினோட வகையறிவேன் நான் ஏடறிய எழுத்தறிவே ஏடறிவேன் எழுத்தறிவே அந்த ஏட்டின் வகை நான் அறிவே ஆயே பாடறியார் ஆளையிலே வைத்தார் தாய் தகப்பேன் நாளையிலே நாளையிலே எழுத வைத்தார் என் குருவார் ஏடறியா நாளையிலே நாளையிலே என்னை எழுத வைத்தார் என் குருவோ ஆயே
தந்த வாத்தியாரை பலகாலம் மறப்பதில்லை. எழுதி தந்த அண்ணாவியை என்றென்றைக்கும் மறப்பதில்லை. எனக்கு எழுதி தந்த அண்ணாவியை என்றென்றைக்கும் மறப்பதில்லை. சோறு உங்க மறந்திட்டாலோ சோறு உங்க மறந்திட்டாலோ எழுதி தந்த அண்ணாவியை மறப்பதில்லை. நான் சோறு உங்க மறந்துட்டாளோ நான் சோறு உங்க மறந்திட்டாலோ சொல்லி தந்த அண்ணாவியை மறப்பதில்லை. நெஞ்சோறினால் மறந்தேட்டாளோ நினைவொரு நாள் மறப்பதில்லை. அண்ணன் உங்க மறந்துட்டாளோ எங்க அண்ணாவியை மறப்பதில்லை. கண்டோரினால் மறந்திட்டாளோ மறந்துட்டாளோ கனவிலையோ மறப்பதில்லை. கண்டோரை நாள் மறந்துட்டாளோ மறந்துட்டாளோ அவரை கனவிலையோ மறப்பதில்லை. ஒருவருக்கொருவர் குருவை என்பார் குருவை என்பார் அனைவரும் என் குருவே என் குருவே நானே குருவை என்பார் குருவை என்பார் குருவை என்பார் அனைவரும் என் குருவே என் குருவே ஒருவருக்கொருவர் குருவே என்பார் குருவே என்பார் குருவை என்பார் உலகில் அனைவருமே என் குருவே என் குருவே. வணங்கிய சீசரெல்லாம் சீசரெல்லாம் மேல் வைத்த விளக்குமாவா விளக்குமாவா வண்ணங்காரே சீசரெல்லாம் சீசரெல்லாம் சீசேப்பட்டார் ஒரு விளக்குமாவா விளக்குமாவா குருவை வணங்கிய சீசரெல்லாம் சீசரெல்லாம் சீசேரெல்லாம் மேல் வைத்த விளக்குமாவார் விளக்குமாராயே. கால் வித்தை கற்றவர்க்கு கற்றவர் கால் பிடிக்கும் சேவைகீடா சேவையினா அரை வித்தை கற்றவர்க்கு கற்றவர் அடப்பங்கட்டி சுமந்திடுவே சுமந்திடுவேன் கால் வித்தை கற்றவர்க்கு கற்றவர்க்கு நாளோடும் சேவைகீடா சேவகினான் முழு வித்தை கற்றவர்க்கு கற்றவர்க்கு மூத்த பிள்ளை தலைமகளா தலைமகள் நான் முழு விட்டை கற்றவர்க்கே கற்றவர்க்கே கற்றவர்க்கு நான் முத்த பிள்ளைகளை மகளாம் கலை மகளாம். கைகால் நோக சரி என்னை வந்து வாரம் சுமந்து பெற்ற ஆமம்மா என்னை உருவாக பெற்றெடுத்த சரி மாதா வீதா உலகம் அருள் செய்வாய் குருவே வாதோ. நாடு நாடு என்றால் அது எந்த நாடம்மா? எந்த நாடம்மா? நீர்வளம் நிலவளம் குடிவளம் சரி அதாவது பெருங்குடி மக்கள் எல்லாம் பெருத்திருக்கக்கூடிய ஊர். எந்த ஊரம்மா? இந்த அகிலமெல்லாம் பேரும் புகழும் பெற்று வரக்கூடிய பேரும் புகழும் பெற்று வரக்கூடிய ஐயாபுரம். சரி ஏன்னா நம்ம ஊர் பக்கத்துல ஒரு ஐயாபுரம் இருக்கு. கண்டிப்பா இது வந்து பக்கத்துல வேதம்புதுர்பா சொல்லுவாங்க. சரிம்மா. அடுத்து தென்காசி பக்கம் ஐடி பக்கங்காங்க. சரி சரி அப்படின்னா தான் நமக்கு தெரியும். கண்டிப்பா இந்த அகிலமெல்லாம் பேரும் புகழும் பெற்று வரக்கூடிய சரி ஐயாபுரம் நன்னகரிலே வாழ்ந்து வரக்கூடிய இந்த நன்னகரிலே வாழ்ந்து வரக்கூடிய அரியோர்களே பெரியோர்களே பெரியோர்களே அமைந்திருக்கும் சபையோர்களே சபையோர்களே. அதாவது என்னம்மா? அதாவது கடுகளகு. சரி கடுகு எவ்வளவு அளவு? ஆமா கீழே போட்டுடலாம். கண்டிப்பா அதை கூட்டி அள்ள முடியுமா? உன்னால முடியாது. முடியாது. சரி ஒரு வார்த்தை மெல்லும், சரி ஒரு வார்த்தை கொல்லும். கண்டிப்பா அடிச்சிடலாம், உடைச்சிடலாம், ஆமா ஒட்ட வைக்க நாளாகும். கண்டிப்பாம்மா. அதே போல சரி இந்த ஐயாபுரம்
ஆமா. தேவி ஸ்ரீ முப்புடாதி அம்மன், சரி அம்மா. ஸ்ரீ வைரவர். சரி. அடுத்து யாரு? அதாவது யாரு யாரு? இந்த திருவிழாவை சரி. காண்க வைக்கவர்கள் யாரெல்லாம் தெரியுமா? யாரெல்லாம்மா? அதாவது இந்த விழாவை சீரும் சிறப்பாக நடத்துபவர்கள். சரி. இதைத்தான் ஃபஸ்ட்டு சொல்லணும். அங்கேருந்து வரும்போதே நமக்கு கொட்டு எழுத்தில் போட்டிருக்கு. கண்டிப்பா. வடக்கு வளசல். வடக்கு வலசை. ஆமாம், குடும்பத்தார். குடும்பத்தார்கள். ஆமாம், கரெக்ட். வடக்கு வலசல். வடக்கு வளசல். வலசல். சரி சரி. அதாவது ஒரு ஊரில் ஒவ்வொரு இது எங்களுடைய வளசல். சரி சரி. ஆமாம், வடகுத்தி அம்மா இருக்கா பத்தியா? ஆமா. அதே பேர் சொல்லி வடக்கு வளசல். சரி அம்மா. குடும்பத்தார். கண்டிப்பா. ஸ்ரீ முப்புடாதி அம்மன், மாரியம்மன், சரி. வைரவர், காளியம்மன், வடகுத்தி அம்மன், பேச்சியம்மன், காளியம்மன். கண்டிப்பா. இவர்கள் சரி. இந்த திருவிழாவை ஆமா. இன்னைக்கு என்ன நாள் தெரியுங்களா? என்ன நாளம்மா? இப்போ 12 மணி ஆயாச்சுன்னா சரி தை திருநாள் வந்துடும். கண்டிப்பா. அதை முன்னிட்டு ஆமாம்மா. வடக்கு வளசல் குடும்பத்தார் சரி. ஐயாபுரம். ஐயாபுரம். ஆமா. சரி. அதாவது பாடக்கூடிய கதை நம் கதைகளிலே முப்புடாதி அம்மாளுடைய பிறப்பு விளப்பு, அக்கா தங்கச்சி 8 பேர். சரி. ஒவ்வொரு வில்லுப்பாட்டுக்காரங்களும் ஒவ்வொரு தினுசா படிப்பாங்க. கண்டிப்பா. நமக்கு ஏண்ட அளவு. ஆமா. அதாவது உலகத்தில் எல்லாரும் எப்படி படிச்சாங்களோ என்னால் ஏண்டது. கண்டிப்பாம்மா. அதாவது நம்ம வாயில என்ன வருதோ அதுதான் வார்த்தை. ஆமா. இருந்தாலும் சரி. வில்லுப்பாட்டு கதைன்னா பெரிய நம்ம பாட்டி இருக்கு பத்தியிலா? ஆமா. அவங்களுக்கு தெரியாதெல்லாம் எதுவும் இல்லை. நீங்க என்ன இப்ப என்னத்தை படிக்கிய? உனக்கு எனக்கெல்லாம் என்ன இப்போ உள்ளதுதான் தெரியும். ஆமா. அந்த காலத்துல நீட்டின காலையும் மடக்க மாட்டாவ, மடக்க மாட்டாங்க. விடிய விடிய கதை அத்து பொடியா கேட்பாங்க. சரி. அதனால ஆமா. முப்புடாதி அம்மாவுடைய அக்காரங்கச்சி 8 பேரும். சரி. எங்க ஐயா சரி ஸ்ரீ பைரவர், அவரும் அப்பப்போ வரணும். சரியா? 12:30 மணி 1 மணிக்கு தான் சாமி உள்ள வரணுமா? கண்டிப்பா. ஏன்னா சாமி ஆட்ட 1 மணி ஆயிரணும். ஆமா. முன்னக்கிட்டே சொல்லியாச்சு. சரி. சரியா? அதுக்கப்புறம் தான் வீதி உலா வருமா. ஊர்வலம் போவாங்க. சரி. ஊர் சுத்தணும்ல. ஆமா, சுத்தணும்ல. எடுத்து வச்சு பிறந்தாலும் கொடுத்து வச்சு பிறக்கணுமா இந்த அம்மாளுடைய ஆலயத்துக்கு வர. ஆமா, கண்டிப்பா. ஏன்னா இன்னைக்கு வந்திருக்கும் பத்தியில. ஆமா. நமக்கு இனி எல்லாமே திருநாள் தான். திருநாள் தான். அதனால சரி. இந்த கதை படிக்கக்கூடிய கதையில சரிம்மா. கதை குற்றம், கலைக்குச்சம், சொல் குற்றம், சொல் குற்றம், பொருள் குற்றம், பொருள் குற்றம், முன் சொல்லக்கூடிய வார்த்தை பின் சொன்னாலும், பின் சொன்னாலும், பின் சொல்லக்கூடிய வார்த்தை முன் சொன்னாலும், முன் சொல்லிவிட்டாலும், தாங்கள் பெற்ற குழந்தை சரி ஒரு தவறு செய்தால், ஒரு தவறு செய்தால், இப்ப தான் பிள்ளை ஏதாவது சேட்டை பண்ணிட்டாங்கன்னு வச்சு அடிச்சா சரி ஏன் போட்டு அடிக்க அப்படின்னு பாதை வித்தின்றாங்க. ஆமா. ஆனா அது பண்ணது சேட்டை தெரியாது. தெரியாது தெரியாது. அதை வீட்டில கூட்டி கொண்டு வச்சு சரி எப்படி சொல்லுவீலோ, சரி எப்படி கொஞ்சுவீலோ பிள்ளைகளை ஆமா நல்லா கொஞ்சிக்கோங்க, கொஞ்சிக்கோங்க. அதனால சரி இரு கரங்குப்பி சரி உங்களை எல்லாத்தையும் தாழ்மையுடன் வணங்குகிறோம், வணங்குகிறோம். வந்தோர் சபையோர்கெல்லாம் 6 பேரும் சரணம் ஐயா. கூடியிருக்கும் பெரியோர்கள்லாம், கூடியிருக்கும் பெரியோர்கள்லாம் எங்கள் குழுவின் சார்பில் சரணம் ஐயா. கூடியிருக்கும் பெரியோர்கள்லாம், கூடியிருக்கும் பெரியோர்கள்லாம் எங்க குழுவின் சார்பாய் சரணமையா. கணபதியே என் குருவே, கனவிலே உரை மகரவே, குணவரி அருமோகனே, குணவரி அருமோகனே, குஞ்சரமியே உனைவாட அப்பனே குணபதி அருமோகனே, குணபதி அருமோகனே, குஞ்சரமே உமை பாட. பாடுவேனே நானே உன்னை பல காலமல்லாக உனை தொழுதே தேடுவேனே நானே உன்னை அம்மா தேடுவேனே நானே உன்னை
తెచ్చాడా భూమి మట్ట நான் உன்கையை உருகின்ற கதை தனிலே குற்றங்குறை வந்திடாமல் குற்றங்குறை வந்திடாமல் நாவில் வந்து குடியிருப்பா ஒரே குற்றங்குறை வந்திடாமல் குறை வந்திடாமல் என் நாவில் வந்து குடியிருப்பா வன கோயிலே கோயில் வந்து அருள் புரிவா பூரிவன கோயிலே தாய ஈஸ்வரியே அருள் பொறைவா இருக்கும் கூடி மாரியம்மா இன்னல்களை தீர்ப்பவளே கண்கோடு காளி தெய்வா காளி தெய்வா கதைக்கு வந்து அருள் புரிவா எனக்கு கண் கொடுத்த காளி தெய்வம் காளி தெய்வம் என் கதைக்கு வந்து அருள் புரிவா ஐயே அம்மானோட கதைகள் பாட சரஸ்வதி அருள் புரிவா பீடாதி கதைகள் பாடே ஓம்பிகி அருள் பொறைவா மாரியோட கதைகள் பாட அந்த மாரியோட கதைகள் பாட மண்கள அருள் பொறைவா மாரியோட கதைகள் பாடு மாரியோட கதைகள் பாடு மாரியமே அருள் புரிவா ஐயே குஞ்சங்கோந்தீவு கப்பா கடல் ஒவ்வொரு கடலா அங்கே சுமாகரை ரைத்துவில்லே கருப்பு கடல் ரெண்டாம் கடல் முருகரை கொஞ்சத்திலே கடல் ஓர் கடலா அரிய கரை கொண்ட கொஞ்சத்தீவில் ஆலங்கடல் தயிர் கடலா அந்த நிறைய கடல் கொஞ்ச தீவில் கொஞ்சத்தீவில் ஆலங்கடல் நடுங்கடலா ஒங்கும் சங்கும் தீவுக்கு அப்பால் சரி ஒன்றாவது கடல் என்ன கடல் அதுதான் உவர்கடல் இரண்டாவது கடல் காங்கேய சம்பாகரை தீவில் கருப்பு கடல் இரண்டாவது கடல் மூன்றாவது கடல் மோர்க்கடல் நான்காவது கடல் அதுதான் தயிர்க்கடல் ஐந்தாவது கடல் அதுதான் ஆரியமால் வள்ளி கொண்டிருக்காரே சரி அவர் இருக்கக்கூடிய கடல் தான் ஆறாவது கடல் ஆறாவது கடல் என்ன கடல் ஆழக்கடல் ஏழாவது கடல் எழுங்கடல் எட்டாவது கடல் அதுதான் திட்டக்கடல் சரி ஒன்பதாவது கடல் என்ன கடல் ஒய்யார அலைகடல் ஒய்யார அலைக்கடல் ஒய்யார அலைன்னா அப்போ கடல்ல எத்தனை அலை தான் வரும் ஒரு 3 5 எல்லாம் வரும் என்னம்மா 3 15 20 30 ஓ 30 அலை வரும் ஆமா வந்துகிட்டே இருக்கும்ல எண்ண முடியாது சரி 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 அலைகள் எத்தனை எத்தனை 2 என்ன அலை ஆனல சரி இன்னொன்னு பெண்ணு. உலகத்திலே கடல்ல 2 அலை ஆமா இப்பதான் அவனை ஏலன்னு சொல்லலாம்னு ஏலங்கா ஆமா ஆமா ஒரு ஆண் அலை ஒரு பெண் அலை இதுதான் அலைகள் சரி அவ தெரியும் ஆமா வாயில வரட்டும்னு தான் அதான் சரி அதனாலே ஆமாம்மா. 10வது கடல் பார்க்கடல் சரி அந்த பார்க்கடல்ல யார் இருக்கா தெரியுமா யார் அம்மா என் பெருமாள் கோபால கண்ணன் சரி எங்க மாமா சரி ஆ நாராயண அண்ணன் இல்லாத இடமே இந்த அகிலத்துல இல்லையே கிடையவே கிடையாது என்ன கம்மா வடக்கு வாசல் சரி இன்னைக்கு இந்த வளசலுக்குள்ளே வந்துட்டாரு கண்டிப்பா அதனால ஆமாம்மா அந்த இளங்கடல் தன்னாதியில் தன்னதிலே சொர்ண பூமி உள்ள போ
போச்சு தானே அங்கே வளருதையா வளருதையா அங்கே தங்க புற்று வெள்ளி புற்று வெள்ளி புற்று வெள்ளி புற்று அங்கே தானே தானே வளருதம்மா வளருதம்மா ஆயே. அதாவது என்ன இந்த கடலுக்கு அப்பா சரி ஒரு இருட்டு நாடு. கண்டிப்பா. ஏன்னா அங்க கரண்ட் இல்லையா, நம்ம அண்ணாச்சி போயிருக்கோம்டாருன்னு கேட்கக்கூடாது. சரி அதாவது ஒரு கார் இருள் வனம். சரியம்மா. அந்த அடர்ந்த வனக்காட்டுக்குள்ள சரி புற்றும் புதருமாக இருக்கிறது. புற்றும் புதிருமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. புற்று இருந்தா என்ன இருக்கும்? யானை இருக்கும். என்னம்மா? அண்ணா ஸ்னேக் பாம்பு. நம்ம பாம்பு. இங்கிலீஷ் எல்லாம் பேசுவா. சரி நம்ம பள்ளிக்கூடம் போனதில்லை. ஆமா ஸ்னேக்குங்க எனக்கு கேக்குன மாதிரி இருக்கு. சரிதான். இப்படித்தான் இருக்கும். நாகராஜா இருப்பான். ஆமா பக்கத்துல கூட்டிட்டு வந்திருக்கோம். ஆமா ஆனாலும் சரி புற்றுக்கள் பலவிதம். கண்டிப்பா. இது ஒரு ரகம். என்ன ரகம்? அதாவது எத்தனையோ பாம்புக்கள் எப்படி எல்லாமோ இருக்கிறது. கண்டிப்பா. 1 2 சொல்ல முடியுமா? முடியாது முடியாது. அதை மட்டும் சொன்னாலே விடிய விடிய சொல்லலாம். ஆமா. அப்புறம் பாட்டிக்கு இப்பவுமே கண்ணு அசருதுங்க பாரு. சரி அதனால ஆமாம்மா 1000 நாகம் இருந்தாலும் சரி எல்லாத்துக்கும் பெரிய நாகம் யாரு யாரு? இதுதான் ராஜ நாகம். ராஜ நாகம். அதுதான் அதிபதி. ஆமா அரசர். அதாவது எறும்பா இருந்தாலும் 2, சரி அண்ணன் தங்கச்சி 2, கணவன் மனைவி. ஆமா இதே போல ஆமாம்மா அந்த புற்றுக்கள் இருக்கக்கூடிய இடம் நாகலோகப்பட்டணம். அந்த நாகலோக பட்டணம். நாகலோகப்பட்டணத்தில் யாரெல்லாம் ஆண்டு வரார்? யார் யாரெல்லாம் ஆண்டு வருகிறார்கள்? நாகராஜனாக கண்ணியனல உடனே ஆண்டு வர. நாகராஜனாக கண்ணி நலமுடனே ஆண்டு வர. கிளியுமாக கிருபையோடு ஆண்டு வர. ஈசனோ கிளியுமாக கிருபையோடு ஆண்டு வர. இணையோணாரம் போலே இணையோணாரம் போலே ஆண்டு வர. அந்த வீணையோநாதம் போலே அந்த விண்ணையோநாதம் போலே அங்கே கிருபையுடன் ஆண்டு வர. அண்டலும் தான் பேடையுவா மைக்கும் நல்ல ஸ்டாண்டு போலே மகிமையோடு ஆண்டு வர. ஆண்டு வரும் நாளையிலே ஒரு நாளைய தினமாறிலே மன்னாரி மன்னரோ மகிழ ஓடி தரித்தவன் மன்னனோட இடவாரிலே மன்னனோட இடமதிலே மங்கையாள் ஏது சொல்வா? அந்த மன்னனோட இடமதிலே மன்னனோட இடமதிலே அந்த மங்கை அவள் ஏது சொல்வா? ஆயே கணவன் மனைவிங்கிற உறவு சும்மா வந்துதா? கிடையாது. கல்யாணங்கிறது 1000 காலத்து பயிரான். ஏன் 1001 வச்சா நல்லா இருக்காதோ? சரி நல்லா இருக்கட்டுமே. மொய் வைக்கல மட்டும் 101 501 அப்படின்னு வைக்காங்க. அதான் சரி 101 வைக்கத்தான் செய்தாங்க. ஆமா 108 வைக்காங்க. சரி சரி. ஆமா அதாவது என்ன இருக்கவங்க சரி எதை வேணாலும் சாப்பிடலாம். கண்டிப்பா. இல்லாதவங்க ஆமா ஏழைக்கு தக்குன்னு எள்ளுருண்டை. சரிம்மா. அதனால ஆமாம்மா கணவன் மனைவிங்கிற உறவு சும்மா இல்லை. கிடையாது. அந்த காலத்துல ஒரு கம்மல் முக்குத்தி போட்ட ஆமா மாப்பிள்ளைக்கு எவ்வளவோ சொத்து இருந்தாலும் சரிதான். சரி வீட்டு சத்தம் வெளியே கேட்காம வச்சு காலத்தை கழிக்காவ. ஆமா இப்போ சொந்தத்துல ஒத்த வீடு இருக்காது. கண்டிப்பா. ஆடிக்காரு கேட்கான் ஆமா பக்கத்துல சரிதான். ஒரு கல்யாண வீட்டுல. சரியம்மா. எங்க இருக்காங்களா? எங்க? ஜப்பான்ல இருக்கானா. சரி ஆனா வீடு இல்லைங்காங்க. ஆமா ஆடிக்கார் வேணுமா? கண்டிப்பா வாங்கி கொடுத்துருங்க. அதான் வைகாசி பிறக்கட்டும். சரி ஆணிக்கு அடுத்து தான் ஆடின்னு இருக்கோம். சரி அம்மா. வேற என்ன சொல்ல முடியும்? சரி எத்தனை சொல்லி போட முடியும்? ஆனாலும் நாகராஜனை அழைத்து நாக கண்ணி பெண்கொடியானவள். ஆமாம் ஓய். இந்த கணவன் ஒரு வார்த்தை சொன்னா இந்த அம்மா சரின்னு கேட்கணும். சரி மன்னா என்று சொல்ல வேண்டும். இல்ல இந்த அம்மா தான் பொறுமையா
அதட்டி பேசுறாளா? கிடையவே கிடையாது. இந்த ஐயா விட்டு கொடுத்துட வேண்டியதானே. நான்லாம் சிரிச்சாலே பல்லு தெரியாது. அம்மா அப்படி ஒரு தன்னடக்கமா இருக்கணும் கணவன் மனைவின்னா. உன் குடும்பம் அப்போ ஓகோன்னு இருக்கும். நடந்து போனா கொலுசு சத்தம் கேட்க கூடாதான் அப்படின்னா. நானும் அப்படித்தான். இப்பதான் அது வரை போயிட்டு வந்தேன். இங்க சட்டு 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 சட்டுல வரா. ஆமா அப்பவே வந்துட்டான்னு நினைச்சுக்கலாம். சரிதான். கேட்டா பேரு மூதேவியாம். அடக்க ஒடுக்கமா இருக்கேன். இந்த பேர் வரக்கூடாது. வரக்கூடாது. எம்மா மூதேவின்னா சின்ன பேர் இல்ல. கிடையாது. 3 பேர் சேர்ந்த பேர் மூதேவி. சபாஷ். என்ன ஒரு தத்துவம். சரி அம்மா. அவர் சொல்ல அம்மா இங்க கேட்க. சரி. ஆனால் நாகராஜன் நாகை கண்ணிய பாத்தீங்களா? என்ன பெயர்ல அவ்வளவு ஒரு பொருத்தமா இருக்காங்க. இருளாயி இருளப்பன். அப்படியா? மூக்காயி மூக்கப்பன். மூக்கப்பன். சரி சரி. இசக்கியம்மாள் மாடசாமி. எப்பா கார்த்திகா கார்த்திக். சரி நல்லா இருக்கட்டும். அவங்களாவது சந்தோஷமா கூட நானும் வந்துக்கிட்டேன். சரி. ஆமா அதுக்கு என்ன. ஆமா ஒற்றுமையா இருக்கட்டுமே. செல்வன் செல்வி. விட்டு கொடுத்து வாழ்ந்தா கெட்டு போவதில்லை. கண்டிப்பா. இந்த கெட்டு போகணும்னு நினைப்பாங்கல்ல, அவங்க விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. அந்த மனத்தாண்மை இருக்காது. இருக்காது இருக்காது. விட்டு கொடுத்துக்கிட்டே தான் இருக்கலாம். ஒரு அடிக்கு கொடுக்கலாம். ரெண்டாவது குனிய வச்சு குத்துறாம மண்டை இழுத்துக்காவும். சரி ஆளை மாத்திருங்க. அவ்வளவுதான். என்ன செய்ய முடியும்? ஆமா. வாய பாரு, மறக்க முடியுமா? சரி. அதனாலேயே நாகராஜனை இழைத்து நாகை கண்ணி பெண்கொடியானவள். ஆமம்மா. கீசனும் கிளியுமாக அண்டலும் பேடையுமாக. சரி. ஊசியும் நூலு மாதிரி வாழ்ந்திருக்காங்கம்மா. என்ன அருமையா வாழ்ந்து வந்திருக்காங்க. அந்த காலத்துல உள்ள வாழ்க்கைன்னா அப்படித்தான். ஆமா. இப்போ ஒண்ணு சேரலன்னா இன்னொன்னு. அவ்வளவுதானே. ஆமா. 2 3 4 5 8 வரைக்கும் போகுது. திறமை இருக்கவங்க வச்சு வாழலாம். அது சரிதான். தைரியம். ஆனாலும் நாகை கண்ணி பெண்கொடியானவள். உடுக்கு ஒரு மாதிரி அடிக்கி 8வது பெண்டாட்டியோ நாகராஜ மன்னனை இழைத்து ஓர இடம்லாம் புரோட்டா. சரி சரி. என்ன சொன்னா தெரியுமா? என்ன இருந்தா பக்குடா. ஆமா. பல்லு இல்லைன்னா இருட்டுக்கடா அல்வா. சரிதான். ஒன்றும் பண்ண முடியாது. உங்க வீட்டுல ஒரே பக்கோடாவா தான் போகும் உங்களுக்கு. ஆமா. சரிதான். நாகராஜனை இழைத்து நாகை கண்ணை பெண்குடியானவள். ஆமம்மோய். என்கண வாராஜம் ராஜமண்ணா வாய்த்து பிராணநாதா பிராணநாதா சாலை ஹீரே ஒரு மரமா ஒரு மரமா சாரிக்கும் மரம் காய்க்கும் மரம் சாரிக்க காயமலே காயாமலே மேலே திலேயும் தாழ்வானே தாழ்வானே சாதிக்க காயமளே காயமளே காயமேலே கணத்திலேயும் தாழ்வாரு எல்லையில ஒரு மரமா ஒரு மரமா ஏலக்காயும் மரம் காய்க்கும் மரம் ஏலக்காயம் மேலே காயாமலே திலேயும் தாழ்வானே தாழ்வானே ஏலக்காய் காய்ப்பதப்போ 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 இடத்தாரோடு சேர்வரப்போ சேர்வது போ ஏழைக்க கைப்பதே காய்ப்பதே போ. ஆய் பெறப்போ இந்த இனத்தாரோடு சேர்வதே போ சேர்வதே போ. எல்லையில ஒரு மரமா ஒரு மரமா குறைய காய்க்கும் மரம் காய்க்கும் மரம் குறைய காயம் மேலே காயாமலே குளத்திலேயும் தாழ்வானே தாழ்வானே குறைய காய் பெறப்போ காய்ப்பது போ காய்ப்பது போ இடத்தாரோடு சேர்வரப்போ சேர்வது போ கொலை கொலையாய் காய்ப்பதே போ காய்ப்பதே போ. ஆய் பெறப்போ இந்த உலகத்தாரோடு சேர்வது போ சேர்வது போ. ஒரே ஒரு பிள்ளை இல்லை என்று சரி. அந்த காலத்துல சரி அம்மா. பிள்ளைக்கு தட்டுப்பாடு. இந்த காலத்துல குடும்ப கட்டுப்பாடு. கட்டுப்பாடு பண்ணி இப்போ மறுபடியும் கட்டிங் கட்டிங் 2க்கு மேல கிடையாது. உமருக்கெல்லாம் 8 பிள்ளையா கேள்விப்பட்டேன்.
அப்படியே ஆமா நீ கேள்விப்படுவ. இல்ல செழிப்பு தானேயா உங்க வீட்டுல? எங்க லதாண்டி இப்பதான் மாசமா இருக்கா. சரி, எங்க ஊர்ல ஒரு ஆளுக்கு 10 பிள்ளை. என்ன செய்ய? ஆமா, செழிப்பா வாழ்றாங்க அடி. கட்டுப்பாடு பண்ணியாச்சு. சரி, 3வது பிள்ளை ₹1 வாங்க மாட்டாங்க, வாங்க மாட்டாங்க, ஃப்ரீ. சரிதான். என்ன செய்ய? பழக்கத்துல மறந்தாச்சு. அந்த காலத்துல வீட்லயே டெலிவரி ஆயிடுமா. அப்படியா? ஆமா. இப்ப தலைகிழந்து தண்ணி குடிச்சாலும் வீட்டுல பிள்ளை பிறக்க மாட்டேன். சொன்னோம்ல 10 பிள்ளை என்ன வீட்டுல தான். அப்படியா? எங்க வீட்டு பக்கத்து வீட்டுல. நமக்கெல்லாம் இல்லம்மா அப்படி. சரி. ஆனாலும் நாகமுடைய ரசனை இழைத்து ஆமாம்மா நாகை கண்ணி பெண்குடியானவள். சரி, என்னெல்லாம் இருக்கு? ஆமா, தோட்டம் துறவு அத்தனை ஆண்டவன்டா 60 ஆண்டவன் அள்ளி அள்ளி கொடுத்துருக்காரு. கண்டிப்பா. ஒரு தொட்டில தான் இல்லை. ஆமா, தொட்டில கட்டிக்கலாம். தொட்டில் கட்டணும், பிள்ளை வேணும்ல. இருந்தா சும்மா தொட்டிலுன்னா அதானே. ஆமா, அது கட்டாயம். தொட்டில் தான் இதுல கூட கட்டி போடுவோமே. சுதர்சன் இருக்கான். சுதர்சன் சரி இருக்கான். தொட்டில கேட்கான். சரி சரி. 7 வயசு பிறப்பு தான் தொட்டில கேட்கான். சரி அம்மா. அரை போல சரி. அவருக்கு சொத்து இருக்கு, சுகம் இருக்கு, செத்திடவும் விதி இருக்கு. சொத்து இருக்கு, சுகம் இருக்கு, செத்திடவோ விதி இருக்கு. ஆடி ரேக வாடி அரே, ஆடி ரேக வாடி அடுக்குமத்தை வீடு இருக்கு. அங்கே ஆடி ரேக்கு மாடி ரேக்கு, ஆடி ரேக்கு அடுக்குமத்தை வீடு இருக்கு. ஏழு கோலம் பெற போரே, செல்வாரே 7வது தீபாரிலே நாகலோகம் தன்னஹரி நாகராஜேந்தானலை மன்னாதி மன்னவரே, மன்னஹரி மன்னவரே மகிழமுடி தரித்த மன்னா, மன்னாதி மன்னவரே, மன்னாதி மன்னவரே, மகுடமுதி தனஞ்ச மன்னா. மன்னாரி மன்னவா சொத்தோடு சுகத்தோடு சரி. இத்தனை செல்வ பாக்கியங்கள், ஆமா, எல்லா செல்வங்களையும் எனக்கு ஆண்டவன் அள்ளி கொடுத்திருக்காரு. அள்ளி அள்ளி கொடுத்துருக்காரு. எனக்கு தீராத ஒரு கவலை. என்னம்மா உனக்கு கவலை? எல்லா செல்வமும் இருக்கு, சரி. ஆனா பிள்ளை இல்லையே. தித்திக்கும் கனி, தெவிட்டாத கனி, பிள்ளை இல்லை. செல்வம் நல்லா எடுத்துக்கோ ஐயா. போடக்கூடாதுல கட்டிடணும். பிள்ளை பிள்ளை இல்லைன்னு அழுதா. நல்லா இருக்கலாம். எனக்கு ஒரு பிள்ளை இல்லையே. வேணுங்க நகை இருக்கு, சரி 10 செருப்பு இருக்கு, சரி 2 பேரோட சேலை இருக்கு, இருக்கு, ஏக்கர் கணக்கா தோட்டம் இருக்கு. இருக்கா? எனக்கு ஒரு பிள்ளை இல்லையே. அல்லாதே முப்படாதியம்மா வாசலுக்கு வந்துட்டல. முப்படாதி அம்மா. சரி, பைரவர் சுவாமி இருக்காரு. பிற வரட்டுமே, கேட்டுருவோமே. அந்த மாரியம்மா தருவம்மா. யாருக்கும் வெளிநாட்டு போயிருக்காங்களாம். ஆனால் மாரியம்மா மாப்பிள்ளை எந்த மாப்பிள்ளை எனக்கு இருக்காரு அதான் தெரியல. இப்போ அடி வாங்க போறாரு. சரி, உனக்கு கண்ட மாப்பிள்ளை பார்க்கானான்னு தெரியல. எனக்கு ஒரு பிள்ளை இல்லை. அல்லாதே கட்டாயம் கிடைக்கும். கேளம்மா, அந்த மாரியம்மாட்ட கேளம்மா, பிள்ளை கிடைக்கும்மா. அழாத அழாத. யாராவது இல்லைன்னு ஒரு ஆள் சொல்லட்டு பார்ப்போம். அல்ல பிள்ளை அந்த காலத்தில் பிள்ளை இல்லைன்னு சொல்லி பெரிய பெரிய கோயிலில் போய் அப்படியே நடந்து நான் இப்போ இங்கேருந்து அங்கே பிரதர்சனை செய்ய போகிறேன். இல்லைன்னா இறங்கிடுவேனே பிள்ளைக்காக. சரி சரி, அடுத்த வருஷம் செஞ்சிருவேன். சரி நல்லா இரு. சரி, அதனால என்னம்மா நாகராஜனை அழைத்து நாகை கண்ணி பெண்குடியானவள். ஆமோ ஆமம்மா. மன்னா என்ன எதிர்த்த வீட்டு அக்கா 7 புள்ள வச்சிருக்காளே. ஆமம்மா, எழிலரசி. கண்டிப்பா. அடுத்த வீட்டு அங்கே இருக்க நீ 5 புள்ள வச்சிருக்காளே. செழிப்பு தான் வீட்டுல. பக்கத்து வீட்டு பார்வதி எத்தனை? 9 புள்ள தவண்டுகிட்டு இருக்கு. பக்கத்து வீட்டை பார்த்தாலே சரி வராது. ஏன் நம்ம வீட்டு கதையை பார்க்கணும். நான் என்ன மருதமணியா? சரி, அப்படி சொல்ல மாட்டேன். சரி அம்மா. ஏன்னா வருஷத்துக்கு ஒரு பிள்ளையா இருந்தாலும் அந்த காலம் சரி ஓலைப்பட்டியில ஒரு பிள்ளை எடுத்து பயணிக்காக்க போவாங்க. அப்போ இப்போ அப்படி பெத்தா நகைக்கு எங்க போவேன்? அதுதான் எங்க வீட்டுல எண்ணெயை மட்டும் பெற்றிருக்காவ. என்னக்கா? கண்டிப்பா அப்படித்தானே சொல்லுது, பொய் சொல்லல.
சரி. அதுதான் அவளை அவங்க வீட்டில் அவளை ஒத்தையில பெற்றிருக்கோம். ஒத்தையில பெற்றிருக்கா நான் மட்டும்தான். எல்லாத்தையும் நீனே வச்சுக்கோ. ஆமா, போட்டி போடலாம் ஆள் கிடையாது. அதான் ஆமா, போட்டி இருக்கலாம், சரி, அந்த பொறாம மட்டும் வரக்கூடாது. கண்டிப்பா. ஆனாலும் 7வது தீவிலை ஆமாம்மா, நாகலோக மண்டலத்தில் ஆமோ ஆமாம்மா, நாகராஜருடைய மனைவி சரி நாகக்கண்ணி. ஆமா. ஏ அம்மா நாகக்கண்ணி, ஏ நாகக்கண்ணி பாட்டியம்மா, ஏன் அழுத? உனக்கு நான் புள்ள, எனக்கு பிள்ளை இல்ல, எனக்கு நீ புள்ள. ஏன் அழுதா தெரியுமா? அவர் ஆறுதல், அதாவது வீட்டுக்காரரா இருந்தாலும் 2 பேத்துக்குள்ள சண்டை வரும். சரி, இருந்துக்கோ, அது பிரச்சனை இல்லை. ஆமா, ஏன்னா அங்குடி விழுந்துராதியே. அவர் ஒரு ஆறுதலை சொல்லணும். கண்டிப்பா. உனக்கு நீ புள்ள, எனக்கு நான் புள்ளங்கார பாத்தியா? ஆமா, நான் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிடுதேன். இவங்க குடும்பம் சரி என்னைக்கு ஒற்றுமையா இருக்கும். கண்டிப்பா. என்னய்யா, எப்படி உட்கார்ந்து சாப்பிடலாமா? பிறகு இப்ப நட்டமான சாப்பிட்டியே. அதாவது பொறுமை கடலிலும் பெரிது. அது வேணும். நாளா இன்னையில இருந்து பொறுமையா இருக்கணும்னு கரெக்டா கட்டாயம் சாமி கும்பிட்டே விழுவேன். நான் பிறந்ததுல இருந்தே பொறுமை தான். யார் நீ? கோபமே வராது. 32 பல்லும் தெரியும். இருப்பேன். ஆனால் நாகமுடிய ரசனை இழைத்து நாகக்கண்ணி சொல்லும் போது, ஆமா ஆமாம்மா, இந்த அம்மா என்ன சொல்ற தெரியுமா? என்னம்மா சொல்கிறா? மலடி நல்ல மலடி என்று, மலடி என்று மாநிலத்தில் ஏசலாச்சோ மலடி பட்டா ஆரவனோ ஆர்வேரப்போ மாநிலத்தில் தேவத போ மலடி பட்டா மார்வது போ ஆர்வேரப்போ இந்த மாநிலத்தில் சேர்வது போ. இருசி நல்ல இருசி என்று இருசி என்று எனத்தாரோ ஏசலாச்சோ ஏசலாச்சோ ஆசி பட்டம் ஆர்வேரப்போ மார்வது போ ஆர்வேரப்போ போ தரோடு சேர்வேரப்போ சேர்வது இருசி வட்டம் மாறுவதே போ மாறுவதே போ. ஆர்வேரப்போ இந்த இனத்தாரோடு சேர்வதே போ சேர்வதே போ. மன்னாரி வண்ணவரை ஏ ராஜமண்ணா, அம்மா என்ன ஏன் அழுதா? பிள்ளை வேணும். அழக்கூடாது. சரி, அதாவது என்ன நிறைஞ்ச வாசல்ல இருந்து சரி இல்லைன்னு சொல்லி வந்தா, ஆமா அடுத்த வருஷம் சரி கட்டாயம் உனக்கு ஆம்பளை பிள்ளை. அப்படியா? நான் சொல்றேன், என் ஆத்தா கனவுல சொன்ன மாதிரியே இருக்கும் பாரு. அடுத்த வருஷம் கொடம்பாடி தேடிக்கோங்க, நான் பிள்ளைய பத்திட்டு வீட்டில் இருந்துக்கிட்டேன். நான் இப்படி சொன்னா நான் எங்க போவேன்? சரி சரி, நீ தான் பிள்ளை இல்லைன்னா அழுத. ஒரு கதைக்கு அழுதேம்மா. ஏமா நீங்க அவ்வளவுதான். என்னை தள்ளி விடுததுலே இருங்க. சரி, கல்யாணம்னு ஒரு 4 வருஷம் போகட்டும். இப்ப என்ன? இப்ப என் ஹேண்ட்பேக்கை எடுத்து பார்த்தா அதான் லிப்டிக்கு, ஆமா, மையி, சரி, காஜல் காஜல் எல்லாம் மேக்கப் பவுடராக தான் இருக்கும். புள்ள பார்த்தா அதெல்லாம் தூக்கிட்டு வர முடியாது. புள்ள பார்த்தா பேம்பஸ், அவ்வளோதான். அதுக்கு ஒரு தண்ணி கேனு, பால்ட்டப்பா, அதுக்கு ஒரு துண்டு, சரி, பால் டப்பா. அம்மா அது தூக்க நான் விரும்பல. ஆனாலும் நாகமுடிய ரசனை இழைத்து நாகக்கண்ணை பெண்கொடியானவள். ஆமோ ஆமம்மா, மன்னாரி மன்னவா மகிழ முடி தரித்த மன்ன. ஏ ராஜமண்ணா, சரி, எனக்குத்தானே கல்யாணம் முடிச்சு இவ்வளவு நாள் ஆச்சு. சரி, அப்ப எத்தனை வருஷம் இருக்கும்? எத்தனை வருஷம்? 30 வருஷம் ஆச்சு. முடிதறிக்க பிள்ளை இல்லை. சரியம்மா. 40 வருடம் ஆச்சு. வருடம் ஆச்சு. அட்டையாள பிள்ளை இல்லை. குழந்தை இல்லை. 50 வருடம் ஆச்சு. வருடமாச்சு. அரசாள பிள்ளை இல்லை. பிள்ளை இல்லை. 60 வருடம் ஆச்சு. வருடமாச்சு. வருடமாச்சு. ஆணுமில்லை பெண்ணுமில்லை. பெண்ணும் இல்லை. 50 வருடமாச்சு வருடமாச்சு. வருடமாச்சு. எனக்கு ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை பெண்ணும் இல்லை. முப்பது வயதாச்சு. முடிதறிக்க பிள்ளை இல்லை. ஒரு குழந்தை இல்லையே சுவாமி. 40 வயதாச்சு. இந்த நாட்டை ஆள்வதற்கு எனக்கு ஒரு வாரிசு இல்லையே. கிடையவே கிடையாதே மன்னா. இருக்கணும்ல. கண்டிப்பா.
50 வயசாச்சே, ஆமா அரசால பிள்ளை இல்லை, கிடையாது. திருமணம்ங்கிறது ஆமா அந்த காலத்துல சரி குறைஞ்சது 40 வயசு ஆகுமா, ஆமா இல்லை 37 39 வயசு. கண்டிப்பா. இதுதான் பெரிய வயசாம் கல்யாணத்துல. அப்போ அந்த காலத்துல. இப்போ 17 வயசு 15 வயசு. இப்போ வயித்துல இருக்கும் போதே அங்க புக் பண்ணிடுவோம். அவ்வளோண்ணே. ஆமா சரி சரி. ம் எல்லாம் யுகம் கலி யுகம். அதான் என்ன ஆனாலும் நாகராஜ மன்னனை இழைத்து சரி இந்த அம்மா நாகைக்கண்ணி பெண்குடியால் சொல்லும் போது அம்மம்மா என்ன சொன்னார் தெரியுமா? என்னம்மா? ஆண்டியை தாடித்தேன அடித்தேனோ கொடுமை செய்தேன செஞ்சேனோ செய்க்கு வந்த வேரை என்னால் வேற சொன்னேனா கொண்டேனோ இல்லாத பிள்ளைகளை அழகிலிட்டு அடித்தேனா கோவிலுள்ள உரிமைகளே உடைமைகளே நான் கொள்ளையிட்டு தின்னேனா கன்றுக்கு பால் இல்லாமல் கறந்து விட்டேனா? நான் என்ன பாவம் செய்தேன்? இருட்டு வீட்டுக்குள்ள நிறநாளியை கொண்டு நான் வச்சேனா? கிடையவே கிடையாது. கொத்தை உரைச்சேனா? குறமரக்காலந்தேனா? அதுவும் செய்யல. பிச்சைக்கு வந்தவங்களை பரவாங்கன்னு சொன்னடா? அப்படியும் நான் சொல்லலையே. வீட்டுக்குள்ள நட்டு லைட் ஆஃப் பண்ணிட்டு கதை உடைச்சனா? நான்லாம் கதவே திறக்க மாட்டேன். ஆமா, ₹1 வாங்க மாட்டேங்க. அம்மா தாய் அப்படிம்பாங்க. ஆமா, நான் பூட்டு போட்டு அங்குடி போயிருவேன். அந்த வாசல்ல உட்காந்துக்கிடுவேன். 2 வாசல். நீ 2 வாசல் விட்டுருக்க? ஆமா, எங்க வீட்டுல 1 வாசல் தான் இருக்கு. ஒரு வாசல்னா உளுத்தாப்பா போட்டுட்டு உட்காந்துக்கோங்க. வீட்டுக்குள்ள ஆளுனாலும் காட்டி கொடுத்துரும் பிள்ளைகள். ஆமா, ஏன்னா டிவி ஓடுது பத்தியா? டிவி எல்லாம் ஆஃப் பண்ணிடணும். அது சத்தியாரம் 5 நிமிஷம் நின்றுட்டு போயிருவாங்க. அம்மா அம்மான்ட்டு கத்திட்டு போயிருவாங்க. சரி சரி சரி. ஆனாலும் நாகராஜ மன்னனை இழைத்து சரி நாகைக்கண்ணி பெண்குடியானவள் ஆமாம்மா அரைச்ச அம்மையினால சாத்திரேனா? கிடையவே கிடையாதே. ஈர துணியை கொண்டு கதவுல போட்டிய நம்ப இருக்குமோ? குத்துல உலக்க இருக்கு பாத்தியா? குத்துன உலக்க இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு குறுக்க போட்டு தாண்ட எல்லாத்தையும் பண்ணுவேன். அப்போ உனக்கு இருக்க சந்தேகம் தான். ஐயோ, நான் என்ன செய்வேன்? அவளை வாயினால சொல்லுதா? சரி, நான் எல்லா வேலையும் செய்வேன்க்கா. நான் செய்யாதுன்னு சொல்லி கொடுக்கேன். இதெல்லாம் நான் செஞ்சிருக்கேன். அதான் கேட்கேன். அதான் அழுதுதேன். சரி ரைட்டு ரைட்டு. குத்துன உலக்கையே குறுக்க போட்டு தாண்டக்கூடாது. நான் மிக்சியை தான் தாண்டினேன், உலக்கையே தாண்டல. மிக்சி கிர்ன்னு அரையும். ரைட்டு, அப்போ தாண்டு. ஏன்னா எங்கள் வீட்டில் அது உலக்க கிடையாது. ஏன்? நாங்கள் மாற்றிட்டோம், காலத்துக்கு தகுந்த மாதிரி மாறிக்கிட்டோம். ஆமாம், சரி சரி. அதுக்கு பதில் மிக்சியை போட்டு தாண்டுவேன். நல்ல பிள்ளை. ஏன்னா எங்களுக்கு அரைக்கிறதுக்கு உயரம் எட்டாது. இப்படி தாண்டி தாண்டி தான் உட்காருவோம். சரி சரி சரி. ஆனாலும் 7வது தீவிலை நாகலோக மட்டணத்தில் சரியம்மா நாகமுடைய அரசனை வரவழைத்து சரி மன்னாரி மன்னவா மகிடமுடி தரித்த மன்னர் ஏ ராஜ மன்னா அந்த வெள்ளரிக்க தோட்டத்திலே விளையாட மைந்தனில்லை பூசணிக்க தோட்டத்திலே பூவரிக்க பிள்ளை இல்லை கத்தரிக்க தோட்டத்திலே காவரிக்க பிள்ளை இல்லை தோட்டத்திலே எனக்கு காய் பறிக்க பிள்ளை நான் ஒரு பாவமும் செய்யலையே. ஆமா சாப்பாட்டுக்கிட்டு இருக்கும்போது சரி லைட்டை போய் ஆஃப் பண்ணிருப்பியோ? எல்லாம் நீங்க என்ன சொன்னீங்களோ எல்லாம் நான் பண்ணியிருக்கேன்.
அப்படியே ஆமா சாப்பிடும்போது லைட்டை ஆஃப் பண்ணக்கூடாது. நேத்தான் ஆஃப் பண்ணேன். எங்க அம்மா சாப்பிட்டுட்டு இருந்தா லைட்டா போய் ஆஃப் பண்ணி போட்டேன். அப்படி நீ அவ இருந்ததை நான் பார்க்கல. சரி சரி அடுத்து. அடைச்சு விட்டேன். ஆமா நல்ல பிள்ளை. ஆமா அடுத்து. அதெல்லாம் ஒரு பெரிய பாவம். சரி இனி பண்ண மாட்டேன். அதானே கத்துக்கிடுதேன். பிச்சைக்கு வந்தாங்கடா அம்மா சரி. தரமோடு வந்தா ஆமா நெல்லள்ளி கொடுத்தா வாங்க மாட்டேங்க. நான் பக்கத்து வீட்டுக்கு வரேன், எங்க வீட்டுக்குள்ள போய் கதை புட்டிக்கிட்டேனே, அப்படிலாம் பண்ணக்கூடாதோ. ரேஷன் அரிசி கொடுத்தா வாங்க மாட்டேக்காரு. நல்ல அரிசி அவளுக்கு 5 ரூபா வேண்டாமா. ஆமா 1 கிலோ அரிசி 70 ரூபா. அதான் 20 ரூபா வேணுமா. ஆமா நல்ல வேலை. சரி அதனாலே ஆமாம்மா நாகமுடைய ரசனை இழைத்து அம்மா நாகக்கண்ணி ஏ தாயே நாகக்கண்ணி அழாதம்மா. எப்பம் பார்த்தாலும் பெண்ணா பிறந்தவா சிரிச்ச முகமும் வீட்டு வாசல்ல உட்காந்துட்டு இப்படி அழாதம்மா. சிரிச்ச முகம் ஸ்ரீதேவியா இருக்கணும். எல்லாமே ஒரு அளவுதான். ஆமா அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சி. ஆமாம்மா அதாவது சிரிக்கணும். சரி சிரிக்கக்கூடிய நேரம் சிரிக்கணும். அவ்வளவுதான். ஆண்டவன் சிரிக்க வைக்கல. எப்ப பார்த்தாலும் சிரிச்சாலும் லூசுன்றுவாங்க. பக்கத்து வீட்டுக்கு போறா. ஆமா சீமந்தம் நடக்கு. கண்டிப்பா. சீமந்தம்னா என்னது? வளகாப்பு. பரவாயில்லையே. யோசிச்சுதான் சொன்னேன். சரி டக்குன்னு சொல்லல. அதான் நீ சொல்ல மாட்டேங்கிய. ஆமா அந்த வளகாப்பு நடக்கு. ஆமா பக்கத்து வீட்டு அக்காலாம் போயிட்டா. சரி இவளையும் கூப்பிட்டுருக்காங்க. கண்டிப்பா. இவ போறா. ஆமா இவன் என்ன சொல்லுதா? என்ன இவ வாயை வச்சுக்கிட்டு இருப்பாளா? வெங்கல வாயை திறந்தா மூட மாட்டா. கண்டிப்பா. ஏட்டி என்ன இங்க எங்க இருந்து வந்திருக்க? ஆமா தூர தள்ளி நில்லு. சரி பெரிய வார்த்தை. ஆமா தூர தள்ளி நில்லு. தூர போயேன் அப்படின்னு சொன்ன சண்டை. ஆமா சொல்லக்கூடாது. அதாவது என்ன பசு ஆமா என்றாலும் மாடுதான். மகேஷ் மாடு என்றாலும் ஒண்ணுதான். பேசு. அது பேசக்கூடிய தைரியம். சரி அதேதான். அவ வாயை திறக்கணும்னா 1 ரூபா அப்படியே காலம் கொடுப்பியா? கொடுப்பியா? அதாவது சரி மாடு மாதிரி நிக்கியே அப்படி சொல்லக்கூடாது. பசு போல இருக்கியே. பசு போல இருக்கியே. ரெண்டு ஒண்ணுதான். ஆமா எல்லாம் வார்த்தையில தான் இருக்கு. வார்த்தையில தான் இருக்கு. அத மாதிரி இவ சொல்றா. ஆமா தள்ளிப்பா. சரி மூஞ்சில முழிச்சாலும். ஆமா ஏன் மூஞ்சில முழிக்க? முதுகுல முழிச்சுக்க. முதுகுல பின்னாடி முழிச்சுக்கோ. என்ன? ஆமா யாரு எது சொன்னாலும் சரி இந்த காத்துல வாங்கணும், இந்த காத்துல விட்டுறணும். ஆமா அதுதான் நல்லது. கண்டிப்பா. நான் அப்படித்தான் எதிர்த்தே பேச மாட்டேன். அதாவது மைக்கில மட்டும்தான் என் குரல் இப்படி கேக்கு. நம்ம ஆசிரியர் சொன்னது உண்மை. கண்டிப்பா. எதிர் சொல்லா இருந்தாலும் ஆமா கூட்டலா இருந்தாலும் கழித்தலா இருந்தாலும் ஆமா வகுத்தலா இருந்தாலும் கடைசியில என்ன வரும்? என்ன வரும்? கரெக்டா ஒண்ணு போல வரி வரணும். கண்டிப்பா. அப்போ நியாயம் கிடைக்கணும், நன்மை உண்டு. நீதி நியாயம் நேர்மை. அப்ப கட்டாயம் இல்லைங்கிற வார்த்தைக்கு இருக்குன்னு அர்த்தம். உள்ள இல்லை நினைக்கும். ஆமா நமக்கு கட்டாயம் ஆண்டவன் கொடுப்பாரு. கண்டிப்பா கொடுப்பாரு. ஆமா கட்டாயம் உண்டு. கண்டிப்பா உண்டு. ஆனாலும் ஆமாம்மா இந்த அம்மா என்ன அதாவது பெண்களுக்கு பிள்ளைகள் நல்லா வருத்தம் இருக்கும். கண்டிப்பா. ஆண்களுக்கு இருக்கும். யாரு இல்லைன்னு சொன்னா வெளியே சொல்ல மாட்டாங்க. அண்ணாச்சி வயக்காட்ட போயிருவாரு. ஆமா இன்னொரு அண்ணன் ரேஷன் கடைக்கு விடிய காலம் போனாரு. கண்டிப்பா 3 மணி ஆச்சு இன்னும் வரல. அவர் என்ன செய்தாரு? அப்படியே கட்டிங் அடிச்சுட்டு அவர் வீடியோ எடுக்க போயிருப்பாரு. கடத்தருவுல படுத்துட்டாரு. கண்டிப்பா. இந்த அக்கா தேடி போறா. சரி எதுக்கு தேடி போறா? எதுக்கு? எல்லாம் பிள்ளை இல்லைன்னுதான். சரி எங்க அவ அப்பா. ஆமா அதாவது வாந்தி எடுங்காரு. சரி இவ வீட்டுக்காரன் குடிச்சு போட்டு வாந்தி எடுக்கான். இவ எங்க வாந்தி எடுக்கா? அவன் குடிச்சா இவ எங்க வாந்தி எடுப்பா? நகை போட்டிருக்கான் பத்துக்கிறான். சரி அவ வீட்டு நாய்க்கு போட்டிருக்கான் நகைத்துக்கு. போ. சரி இதுல போறவன் எங்க அப்பா வாந்தி எடுங்க. அவன் வாந்தி எடுக்கன்னு 2 பேத்துக்குள்ள சண்டை. பிறவு சண்டை நேத்து கூட. சரி எல்லாம் இந்த பணம் வாங்க போனாங்க பத்தியில. ஆமா இந்த பணத்துக்கு தான். சரி பணத்தை வாங்கிட்டு வீட்டுக்கு வரல அந்த மனுஷன். ஆமா ஆமா அப்படியே கோட்டரை குடிச்சிட்டு குப்புறப்படுத்திட்டாரு. சரி 3000 ரூபாய் ரேஷன் கடையில. சண்டை இன்னும் முடியல. சரி அம்மா அடுத்து. அதை போல கடவுளை நம்பினவர் கண்டிப்பா என்னைக்கும் கிடமாட்டாங்க. கிட மாட்டார்கள். அப்படிதானே? சரி அப்படி இருக்கும்போது ஆமம்மா இந்த ஊர் என்ன ஊரம்மா? என்ன ஊரம்மா? ஐயாவை மறந்தாலும் சரி எங்க ஐயாபுரத்தை மறக்க முடியாது. கண்டிப்பா மறக்க முடியாது. இந்த அதாவது வடக்கு வளசல். வடக்கு வளசல் ஊர் கொஞ்சம் புரியுது, கொஞ்சம் நேரம் ஆகும்.
அதான் பக்கத்து ஊர்னா டக்குன்னு புரிஞ்சுக்கூட நம்ம கொஞ்சம் தூரமா. வெண்டைக்காய் வேற சாப்பிட்டா. வடக்கு வலசல். வளசல். ஆ இந்த குடும்பத்தின் ஊர் சார்பாக கண்டிப்பா ஸ்ரீ முப்பிடாதி அம்பாளுடைய ஆலயத்தில் இந்த ஆலயத்திலே படை விழாவை முன்னிட்டு, சரி தை திருநாளை முன்னிட்டு, தை திருநாளை முன்னிட்டு நம்ம வில்லுப்பாட்டு, சரி அதாவது வில்லுப்பாட்டை நம்பி, ஆமா அதாவது வில்லிசை குழுவினர்களுக்கு, ஆமா நீங்க எங்கிருந்து வந்திருக்கீங்க? எங்கிருந்து வந்திருக்கீங்க சொல்லுங்க. தென்காசி மாவட்டம், சரி, விகே புதூர் தாலுகா, சுரண்டை அருகே ஆணையகுளம் AM முத்துலட்சுமி வில்லிசை குழு சார்பாக இந்த ஊர் மக்கள் சார்பாக, இந்த ஊர் மக்கள் சார்பாக நம்ம 6 பேருக்கும், சரி, அதாவது பூ என்றால் ஒரு வார்த்தை, கண்டிப்பா மாலை என்றால் 2 வார்த்தை. சரி அம்மா, இதுல என்னெல்லாம் சேர்ந்திருக்கு தெரியுமா? என்ன? இன்னைக்கு பூடைய ரேட்டு யாருக்கும் தெரியுமா? சரி, அதனால ஆமா பிச்சி, முல்லை, பாடாமல்லி, ஆமாம்மா, கேந்தி, சரி, நந்தியாவட்டம், நிறைய சொல்லணும். ஆமா, சிறுசா இருந்தாலும் பெருசா சொல்லணும். சரி, பூ விலை கட்டு வீட்டுக்கு வந்துட்டா அதான் அப்படி கவலைப்படுதாப்புல. ஆமா, இந்த எல்லா பூக்களையும் கொண்டு வந்து, சரி, மாலையாக கட்டி, கண்டிப்பா நம்ம 6 பேருக்கும், சரி, நம்மளை பாராட்டி சீராட்டி இந்த பூ மாலையை பொன் மாலையாகவும், சரி, மாலையை மாணிக்க மாலையாகவும், சரி, வடக்கு வளசல் குடும்பம் சார்பாக, சரி, இந்த ஊர் மக்கள், சரி, எப்படி வாழ வேண்டும்? எப்படி அம்மா வாழ வேண்டும்? அந்த முப்பிடாரி அருளாளே 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 முசியாள் வாழ வேணும், வாழ வேணும். பிடாரி அருளாளே 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 முடி சூடி வாழ வேணும், வாழ வேணும். பைரவ சுவாமி அருளாளே அருளாளே கைலை போலே வாழ வேணும், வாழ வேணும். பைரவரின் அருளாளே அருளாளே பையாளை கைலை போலே வாழ வேணும், வாழ வேணும். எல்லாம் பெருக வேணும், பொங்க வேணும், பொங்க வேணும். ஆள் போலே தான் தழைத்து அருகது போல் வீர்கள் ஒன்றே, வேர்கள் ஒன்றே போலே பண்ணை வைத்து சூடி வாழ வேண்டும், வாழ வேண்டும். வாழையடி வாழையாக வாழையாக வளர வேணும் அவர் குடும்பம், இவர் வாழையடி வாழையாக வாழையாக வளர வேண்டும் இவர் அதாவது என்ன? இந்த ஐயாபுரம் ஸ்ரீ முப்பிடாதி அம்மன் பைரவர் சுவாமி, சரி, இந்த திருநாளை முன்னிட்டு, ஆமாம்மா, வடக்கு வளசல், சரி, இதெல்லாம் நடத்தவங்க இந்த அண்ணங்க, கண்டிப்பா இந்த ஊர் சார்பாக, சரி, கோயில் சார்பாகவும் எங்களுக்கு மாலை அணிவித்தார்கள். சரி, அன்றும் இன்றும் என்றும் வாழ்க, நோயற்ற வாழ்வு, குறைவற்ற செல்வங்கள் இல்லாமல் 16 செல்வங்களையும் பெற்று நீடோடி காலம் வாழ்க வளர்க என்று வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். ஆமா, அப்படி இருக்கும் போது, ஆமாம்மா, இந்த அம்மா பிள்ளைகள்னு சொல்லி வருத்தப்படுதா? சரி, வருத்தமா இருந்தா, ஆமா, அடுத்து கொஞ்ச நாளைக்குள்ள பொருத்தம் சரியா வந்துடும். கண்டிப்பா இல்லைங்கிற வார்த்தைக்கு இருக்குன்னு அர்த்தம். இருக்கு என்று அர்த்தம். ஆமா ஆமா, அப்ப இருக்குங்கிற வார்த்தைக்கும் இருக்குன்னு தான் அர்த்தம். கட்டாயம் உண்டு. சரி, அதாவது ஆமா, எந்த சீரியல் என்னெல்லாம் பார்க்கும் படம், கண்டிப்பா எடுத்த உடனே எதிர்முருகமா இருக்காங்க. ஆமா, அடுத்து லாஸ்ட் பாரு, கரெக்டா இன்னைக்கு பார்த்தேன்னா, சரி, என்ன ஒரு அழகா இருந்தது. ஆமா, இலக்கியா, சரி, அப்பா கிடைச்சுக்கிட்டு கௌதம்க்கு, அதனால ஆமாம் நாகமுடியரசனை அழைத்து கௌதமுக்கு அப்பா கிடைச்சு. சரி, இது இந்த கதையில கிடையாது. அதான் ரொம்ப முக்கியம். இப்படி சீரியல் பார்க்காதீங்க. ஆனாலும் ஆமா சொல்லிக்கிட்டாங்கம்மா. சரியம்மா, எங்க வீட்டுல டிவியே கிடையாது. ஆமா, அப்பந்தான் பார்த்து நாகைக்கிண்ணை வெண்முடியானவள். சரி மன்னா, என்ன இத்தனை வருஷம் ஆச்சு. ஆமா, பிள்ளை இல்லை. ஆமா, ஏமா
என்ன? கட்டாயம் உண்டு. அழாத, கவலைப்படாத, கவலையே படாத, கண்ணீர் சிந்தாத. காப்பியை குடி, சாப்பாடு சாப்பிடுவோம், தைரியமா இருக்கும். ஆமா, இந்த வருஷம் இல்லைன்னா அடுத்த வருஷம், இந்த வருஷம் இல்லைன்னா அடுத்த வருஷம் பிறக்க போகுது. இதை போட்டு ஏமா கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க? அழாத. அதாவது பிள்ளைங்கிறது சரி, கடவுளா பார்த்து கொடுக்கக்கூடிய ஒரு வரப்பிரசாதம். ஷபாஷ். ஆண்டவர் வந்து சோதிப்பாரு, கண்டிப்பா. நல்லவங்களை சோதிப்பாரு, ஆனா கைவிட மாட்டார். கெட்டவங்களை சோதிப்பாரு, கைவிட்டுருவாரு. கண்டிப்பா. பிள்ளை இல்லைன்னு சொல்லிட்டு போட்டுமே, ஆமா, அடுத்த வருஷம் அவ கண்ணு முன்னால 2 பிள்ளையோட போய் நிப்போம். 2 பிள்ளையோட போய் நிப்போம். 2 பேரும் ஆறுதலை சொல்லி இப்படி இருக்காங்களே. சரி, ஒருவருக்கொருவர் ஆறுதல் சொல்லி கொண்டிருக்கார்கள். அப்படிலாம் இருக்கணும். ஆமா, விட்டு கொடுத்துடணும். கண்டிப்பா. எந்த சண்டையும் போடக்கூடாது. நான் போட மாட்டேன். பொறுமையாவது கையாளன்னு நினைச்சு பொறுமையா தான் இருக்கேன் பிறந்ததுல இருந்து. சரி, பொறுமையை கையாளன்னு நான் நினைச்சிருக்கேன். ஆமா, நானும் நினைச்சிருக்கேன். சரி, ஆமா, பாப்பேன். அப்போ வார்த்தை உடனே தஞ்சாவூர் கல்வெட்டுல எழுதிடணும். ஆமா, இந்த வருஷம் நான் பொறுமையா இருக்கேன்னு. சரி சரி. கறிக்கிறேக்கு வந்த தேங்காயிலே கையேந்த பிள்ளை இல்லை, நிறை கூட தூரண்ணீரிலே மழை பெய்த முந்தத்திலே மண்ணளைய வந்தனில்லை, மண்ணளைந்த கைகளாலே பிடிக்க மரளை இல்லை, மண்ணளந்த கைகளாலே கைகளாலே அடி பிடிக்க மைந்தனில்லை மைந்தனில். வட்டியில போட்ட சாதம் வாரி உண்ண பிள்ளை இல்லை, இலையாரியில போட்ட சாதம் உண்ண பிள்ளை இல்லை, எண்ணத்திரை போட்ட சாதம் இளறி திங்கே போட்ட சாதம் மண்ணா. என்ன? வட்டிலில் சாதம் வச்சிருக்கேன். சரி, என் சோறு போட்ட சோறு எனக்கு சாப்பிட முடியலை. சாப்பிட முடியலன்னா ஒரு ஃப்ரைட் ரைஸ் வாங்கி சாப்பிடு. எங்கள் அக்காளை பாரு, பிள்ளைய பாரு, 7 பிள்ளையும் ஒரு குத்து குத்தா அழுத அவ கொடுக்க மாட்டுக்கா. சரி, அதான் ஆண்டவனுடைய சோதனை. ஆமா. அதாவது என்ன? மாங்காவை பறிக்கணும்னு ஆசை, கண்டிப்பா. ஆனால் கல்ல கங்களையே ஆமா, எரிய முடியலையே, மரத்துல ஏறி பறிங்க. அவ்வளோதான். சரி, ஏன் நல்லா நடக்குதுன்னு பிடிக்கலையா? கும்பரமுக்கனை ஆகப்படுது. சரி. அப்ப நாகராஜனை இழைத்து ஆமம்மா நாகை கண்ணி பெண்குடியானவள் ஆமோ ஆமம்மா மன்னா என்ன ஏன் இருக்கணும்? நான் ஏன் எதிர்க்கணும்? அம்மா வீட்டுக்கு போறேன். உங்க வீட்டுக்கா? சரி போ. போகாத பிற நான் எப்படி கஞ்சி காய்ச்சி குடிக்க? சரிதான் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, ஒரு டயலாக்கு சொன்னேம்மா. ஆண்டவனுடைய அருள் இருந்தாலும் ஆண் பிறக்கும் பெண் பிறக்கும். ஆண் பிறக்கும் பெண் பிறக்கும். அழுகாத. ஈசனுடைய அருள் இருந்தால் ஆமாம்மா நமக்கு எப்படியாவது குழந்தை உண்டு. கண்டிப்பா உண்டுமா, நீ கவலைப்படாத. மண்ணா இப்போ ஒரு பிள்ளை இல்லட்டாலும் சரி, நமக்குன்னு ஒரு காலம் இருக்கு பாத்தீங்களா? ஆமா, 4 பேர் 4 வார்த்தை பேசுவாங்களே. கவலைப்படாத கவலைப்படாத. 2 காத்துக்குள்ளேயும் பஞ்ச வச்சுக்கிட வேண்டியதுதான். சரி, ஹெட்போன் வச்சுக்கோங்க, கேட்காது. யார் எது சொன்னாலும் சரிதான், கேட்கவே கேட்காது. நமக்கு திக்கற்றவனுக்கு தெய்வமே சாட்சி, ஆளற்றவருக்கு ஆண்டவனே சாட்சி, நாதியற்றவனுக்கு யார் யாரம்மா சாட்சி? எங்கள் ஐயா நாராயணர் சாட்சி. சரி. என்ன? ஆமா, எழுதா குறைக்கு எழுதால் தீருமா? தீரவே தீராதம்மா. அன்றைக்கு எழுதிய எழுத்தை யாராலும் அழிச்சு எழுத முடியுமா? முடியவே முடியாதம்மா. கோட்டையிலே பெண் பிறந்தாலும் போட்ட விதிதான் நடக்கும். தலையில எழுதின எழுத்தை யாராலையும் மாத்தி எழுத முடியாது. அதாவது ஸ்லேட்ல குச்சை கொண்டு எழுதிருவாங்க, அழிச்சிடலாம். அழிச்சிடலாம். பென்சிலை கொண்டு நோட்ல எழுதுவாங்க, அழிச்சிடலாம். யாரையும் அடிக்க போற மாதிரியே இந்த 3 பேரும் அப்படியே போறானுவ. தலையில எழுத்து நானும் பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன். விறுவிறுன்னு வருவான், அப்படி பார்ப்பேன். அந்த திரும்ப விறுவிறுன்னு நான் பயந்துட்டேன். பயமா இருக்கு நம்ம தம்பிமாரை பார்க்க. அக்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கும் அவனுக்கு. அப்படி இல்ல, யாரையும் அடிக்க போற மாதிரியே போறான். வீரம் உள்ள பையங்க.
அவனுக்கு தூக்கம் வராது இன்னைக்கு விடிய விடிய. சரி நான் பயந்துட்டேன். என்ன 3வது ரவுண்டு இப்போ அங்கே போயிட்டு அங்கே சுற்றி வருவான் பாருங்க. அதானே நான் நடைய பாருங்க எப்படி வராம்னு. அதனாலே சரி நாகமுடி அரசனை இழைத்து நாகக்கண்ணி பெண்கொடியானவள் ஆமோ ஆமம்மா 7வது தீவிலே நாகலோக பட்டணத்தில் சரி மன்னனுடைய இடத்தில் மனைவி எனவள் சொல்லும் போது ஆமம்மா ஏங்க என்ன எனக்கு கல்யாணம் முடிச்சு பிள்ளை இல்லை, கண்டிப்பா நீங்க 2ஆம் தடவை ஒரு கல்யாணத்தை முடிச்சிட வேண்டியதானே. இந்த வார்த்தையை கேட்கத்தானே நான் தவம் இருந்தேன் இத்தனை வருஷமா. இப்ப இருக்க காலத்துல உங்க மச்சான் சொல்லிடுவாரு. இப்ப 2லாம் பத்தாது. ஆமா 3 4 5 ஊருக்கு ஒரு பொண்டாட்டி. ஆமா சரி. அந்த காலத்துல 1 கெட்டி ஆமா ஓத்திரனா 2வது பொண்டாட்டியே சொல்லுவாங்களாம். அப்படியே இந்த காலத்துல பொண்டாட்டி சொல்ல மாட்டாங்க, புருஷர் அவரு பாட்டுக்கு வச்சுக்கிடுவாரு. பல்லு இருக்கவங்க பக்கோடா சாப்பிடுறாங்க, அது பல்லு இல்லாதவங்க அல்வா. இப்ப சொன்னியே அப்படியே இல்லையா மிக்சியில பக்கோடா போட்டு ஒரு அரை அடிச்சு சாப்பிடணும். ஆனாலும் நாகராஜன் மன்னர் எப்படி சொல்றார் தெரியுமா? அவருக்கு அப்படி செழிப்பு. சரி அள்ளி பணம் கொடுத்திட்டாலோ அள்ளி பணம் கொடுத்திட்டாலோ அள்ளி பணம் கொடுத்திட்டாலும் கொடுத்திட்டாலோ கொடுத்திட்டாலோ அம்மா கொடுத்திட்டாலோ அழகை போல கிடையாதம்மா கிடையாதம்மா அழகை போல கிடையாதம்மா கிடையாதம்மா. கொடுத்திட்டாளோ போல கிடையாதம்மா கிடையாதம்மா போல கிடையாதம்மா கிடையாதம்மா. கோடி பணம் கொடுத்திட்டாலும் கோடி பணம் கொடுத்திட்டாலும் கோடி பணம் கொடுத்திட்டாலும் சொல்லு தங்கோ கொடுத்திட்டாலும் ஓடு தங்கோ குணத்தை போல கிடையாதம்மா கிடையாதம்மா குணத்தை போல கிடையாதம்மா கிடையாதம்மா. லட்சம் பணம் கொடுத்தாலும் லட்சணமா இருப்பாளா? முடியவே முடியாது. அதாவது என்ன எடுத்த உடனே புளிய கரை என்ன ரொம்ப காரமா இருக்கும். ஆமா நல்லா இருக்கும். 2ஆம் தடவை அதை எடுத்து போட்டு கரை பையா பையா. அப்போ தாரங்கிறது 1, சரி அவதாரம்ங்கிறது 2. அதான உண்மை. கண்டிப்பா சரியாத ஆட்கள் சொல்லுவாங்க என்னென்ன பரமசிவனுடைய குடும்பமே 2 அப்படியெல்லாம் பேசக்கூடாது. கிடையாது அப்படிலாம், அது உண்மை இல்லை, பொய். ஒரு வார்த்தை மெல்லு ஒரு வார்த்தை கொல்லும். பரமசிவனுக்கு மனைவி 2 யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். கிடையாது, 1. நான் அந்த வில்லுப்பாட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி சரி 2ன்னு தான் நினைச்சேன். இந்த பாட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது இல்லம்மா அவருக்கு 1ன்னு. பரன நீ தெரிஞ்சுக்கிட்டேன்னா அப்போ உலகத்துக்கும் தெரியும். கண்டிப்பா. ஏன்னா என்ன பரமசிவனுடைய தலையில் இருக்குது சரி கங்காதேவி. யாரம்மா? கங்காதேவி. சரி கங்கானா யாரு? யாரு? எங்க அக்கா. ஒரு நதி. அவ அக்கா கங்காவான். ஆமா பாத்தீங்களா? சரி உச்சிக்குள்ள வச்சிருக்கிறது கங்காதேவி. அந்த அம்மாளை கங்காதேவி நதியை இறக்கி விட்டா உலகம் அழிஞ்சிரும். அப்படியா? இந்த உலகம் அழிஞ்சிரும். அப்ப 2 வருஷத்துக்கு முன்னாடி இறங்கிருப்பாவளோ? அது வெள்ளம் வந்துச்சுதே. அதாவது திசைகள் 4. பகவான் இன்னைக்கு கிழக்கு முகமா இருந்தாரா? சரி அப்படியே தலையில இருந்து ஆமா நெற்றி வழியாக ஒரு துளி வேர்வை கீழே விழுந்துருச்சா? சரி கிழக்கு நாடு செழிச்சிரும். அப்படி லைட்டா தூருதா? ஆமா அந்த வேர்வை கீழே விழலனா சரி உடனே அவ்வளவுதான். என்ன அதாவது மழை அன்னைக்கு அவ்வளவுதான். சரியம்மா. ஆனால் என்ன பகவானுடைய பிள்ளைங்க சரி 2 பிள்ளைங்க. கண்டிப்பா. அதாவது சித்தி புத்தி பிள்ளையாருக்கு. கண்டிப்பா. முருகனுக்கு வள்ளி தெய்வானை. அது உண்மை. கண்டிப்பா. ஆனா பரமசிவனுக்கு தாரம்ங்கிறது 1 தான். பார்வதாதேவி மட்டும்தான். ஆமா
அதே போல சரி இந்த அம்மா நாகராஜனை இழைத்து நாகக்கண்ணி சரி அம்மா அப்படி பேசும்போது சரி அதற்கு அடுத்தபடியாகவே சரி நாமளுடைய வில்லிசை பாராட்டி நமக்கு சன்மானம் அளித்த செல்வச் சீமான் பகுமான் புண்ணியவான் யாரையா? யார் அம்மா? மணிக்குமார் ஜெயந்தி அமுல்யா நடேஷ் கிருஷ்ணா இவர்கள் சரி 100 ரூபாய் கொண்டு வந்து ஆமாம்மா நமக்கு 100 லட்சமாகவே பரிசளித்தார். சபாஸ். கொடுத்தது யாரு? அவங்களுடைய பாட்டியம்மா வந்தாங்க. எங்க இருந்து நம்மளுக்காண்டி வந்திருக்காங்க பாத்தீங்களா? ஆமா, அதுதான் அன்பு. சரி, அதனால இவர்கள் குடும்பங்கள், கோத்திரங்கள், வெளி வம்சங்கள் செய்யக்கூடிய தொழில்கள். ஆமா, அதனால என்ன எப்படி வாழ வேணும் தெரியுமா? எப்படி அம்மா வாழ வேண்டும்? படிக்கியா? சரி.